ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், விஜி பொட்டிக். நாம் இப்போது என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா, ஒரு மோட்டிவேஷன் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ரொம்ப நாள் ஆகிடுச்சு நம்ம மோட்டிவேஷன் வீடியோ போட்டு, அதனால் இன்றைக்கி ஒரு மோட்டிவேஷன் வீடியோ போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்களுக்கு நான் போட போகிறேன். நான் அனுபவித்த என்னுடைய ஃபீட்பேக் மட்டும்தான் உங்ககிட்ட நான் இப்போ சொல்கிறேன். இப்போ கஸ்டமர் நம்மக்கிட்ட வரலை, நமக்கு துணியே வரமாட்டுது அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. அதை ரெகுலராக சொல்கிற நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்களும் நம்மக்கிட்ட பேசிகிட்டு தான் இருக்காங்க. அவங்களுமே சொல்கிறாங்க. ஆனால் நான் இன்றைக்கி என்னுடைய ஏரியாவில் நான் இப்போது எங்கள் வீட்டில் வச்சு தச்சிட்டு இருக்கிறேன். அதெல்லாம் கேட்டிங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக நீங்கள் யோசிக்க முடியாத அளவுக்கு தான் இருக்கும். நான் கடை வச்சுருக்கும் போது எனக்கு கஸ்டமர் வந்தது அப்படின்னாக்கா அது வேறு, அது மெயினில் இருந்துச்சு. அதனால் எனக்கு கடையில் இருக்கும்போது கஸ்டமர் வந்தாங்க. ஆனால் நான் வீட்டில் இப்போ ஷிஃப்ட் பண்ணிட்டேன். ஷிஃப்ட் பண்ணி 3 வருஷம் ஆகுது. இந்த 3 வருஷமாகவே எனக்கு நான் கடைக்கு மாற்றணுன்ற ஒரு பிளானே இது வரைக்கும் எனக்கு வந்தது கிடையாது. அப்போ நான் வீட்டில் ஷிஃப்ட் பண்ணுறேன் அப்படின்னாக்கா வேலை கம்மியாக இருந்தால் தான் நம்ம கடைக்கு மாற்றணும் அப்படின்னு சொல்கிற மாதிரி நம்ம யோசிக்கணும் இல்லையா? நம்ம கடையில் இருக்கும்போது நம்ம கஸ்டமர் பிக்கப் பண்ணியிருந்தோம் பார்த்திங்களா, அது நமக்கு நல்லாவே கை கொடுக்க ஆரம்பிச்சிச்சு எனக்கு நல்லா. அதனால் எனக்கு எப்பயுமே வேலை இருந்துக்கிட்டே தான் இருக்கும். நம்ம ஒரு கம்பெனிக்கு போகிறோம், இல்லை ஒரு ஆஃபீஸ் ஒர்க் போகிறோம் அப்படின்னா ரெகுலராக வேலை இருக்கும் இல்லையா? நம்ம சண்டேவில் தான் லீவ் கிடைக்கும். அப்போது நம்ம அந்த சண்டேவில் மட்டும் நம்ம லீவ் எடுத்துக்கிற மாதிரி எடுத்துக்கலாம் இல்லையா? அப்படி தான் இருக்கும் கம்பெனி ஜாப்னாலே அப்படி தான். ஆனால் நம்ம டைலரிங் வேலையை பொறுத்த வரைக்கும் நம்ம சூஸ் பண்ணுறது தான் நேரம், நம்ம சூஸ் பண்ணுறது தான் நம்ம எந்த நேரத்தில் தூங்கணும் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நமக்கு ஒர்க் அதிகமாக இருக்குது அப்படின்னா கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒர்க்கே இல்லை அப்படின்னா நம்ம எப்போனா ஒரு மிஷினில் உட்காந்து தைக்கிற மாதிரி இருக்கும் இல்லையா? நான் பார்க்க போனாக்கா, இப்போது நான் வீட்டிலேருந்து ஸ்டிச் பண்ணுறேன். எனக்கு நீங்கள் சொல்கிற ப்ராப்ளம்ஸ்லாம் எனக்கும் வந்துதான்னு கேட்டால் கண்டிப்பாக வந்தது. ஸ்டார்டிங்கில் வந்தது. அப்போது நான் என்ன பண்ணேன், எப்படி நான் இதை என்னுடைய வேலையை இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக ஆக்கிக்கிறதுக்கு நான் என்னென்னலாம் பண்ணேன்றது தான் அவங்கக்கிட்ட இப்போ நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். இன்றைக்கி நான் அப்படிலாம் பண்ணதுனால தான் இன்றைக்கி இந்த 3 வருஷம் ஆகுது நான் வீட்டுக்கு ஷிஃப்ட் பண்ணி. அதுலேருந்து நான் கடையில் இருக்கும்போது எனக்கு எப்படி ஆர்டர் வந்துச்சோ அதே மாதிரி புது கஸ்டமரும் எனக்கு வராங்க, பழைய கஸ்டமரும் இருக்கிறாங்க. அதாவது நான் கடை வைக்கிறதுக்கு முன்னாடி வீட்டிலேருந்து ஸ்டிச் பண்ணவங்களும் இன்னமும் என்கிட்ட ஸ்டிச் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. இப்போ எனக்கு கஸ்டமர் இருந்துக்கிட்டே தான் இருக்கிறாங்க இல்லையா? அப்போது நான் எந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கணும் நீங்கள் யோசிச்சு பாருங்கள். அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ண ஆனால் மட்டும் நான் வீடியோவுக்கு பேசிகிட்டு இருக்கும்போதே ஒரு கஸ்டமர் வந்துட்டாங்க. அவங்கக்கிட்ட அப்புறம் துணி வாங்கி வச்சுட்டு இன்றைக்கி ஈவினிங்கே வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க. அதனால தான் கொஞ்சம் என்னுடைய சவுண்டே அங்கே கேட்டிருக்கும் பாருங்கள், விஜி அப்படின்னு சொல்லிட்டு என்னை கூப்பிட்றாங்க கஸ்டமர். அதில் தான் சரி ஓகேங்களா. அப்புறம் நெக்ஸ்ட் என்னென்னா, நம்ம எந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணியிருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு இந்த அளவுக்கு ஃபீட்பேக் வருது அப்படின்னா நம்ம அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கோம். எதுவுமே ஹார்ட் ஒர்க் இல்லாமல் எதுவுமே நடக்காது. டைலரிங்கை பொறுத்த வரைக்கும் நம்ம கஸ்டமர் மட்டும் பிக்கப் பண்ணிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கப்புறம் நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணணுன்ற அவசியமே கிடையாது. ஒரு கஸ்டமர் ஒரு ப்ராப்ளத்தை சொல்கிறாங்க அப்படின்னா அந்த கஸ்டமர் சொல்கிற ப்ராப்ளத்தை நீங்கள் சரி செஞ்சு அடுத்த ப்ளவுஸில் அந்த ப்ராப்ளமே வராத அளவுக்கு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னாலே கண்டிப்பாக அந்த கஸ்டமர் உங்கள்கிட்ட நெக்ஸ்ட் டைம் உங்கள்கிட்ட தான் வருவாங்க. அவங்க எங்கே இருந்தாலும் சரி தான், நீங்கள் கடையை ஷிஃப்ட் பண்ணி வீட்டுக்கு மாற்றிட்டாலும் சரி தான், உங்களை தேடி அவங்க வர செய்வாங்க. ஏன்னா ப்ளவுஸுன்றது சாதாரண விஷயம் கிடையாது. ஒரு சுடிதார் கூட பேக்கு ஃப்ரண்ட்டு ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணிவிட்டு ஷேப் காட்டிட்டாலே வேலை முடிஞ்சிடுச்சு இல்லையா? ஆனால் ப்ளவுஸை பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாது. ஷோல்ட்ரு இறங்குது, ஆம்கோல் சரியில்லை, சுருக்கம் வருது, நமக்கு செஸ்ட் ரவுண்டு மேலேயும் கீழே இருக்குது, பட்டி இறக்கம் பத்தலை, நிறைய ஃபால்ட் இருக்குது. இதில் கொஞ்சம் கிடையாது. முன்கழுத்து எனக்கு மேலே இருக்குதுன்னு சொல்கிறாங்க. சின்ன சின்ன ஃபால்ட்டு மாதிரி தான் இருக்கும். அதில் நம்ம ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டா கூட ப்ளவுஸில் நம்மளால் சரி செய்ய முடியுமான்னு கேட்டால் சரி செய்கிற முடிகிற ப்ராப்ளம் தான் எல்லாமே. அதில் ஒரே ஒரு ப்ராப்ளத்தை மட்டும் சரி செய்ய முடியாது. என்னன்னா, நம்ம அந்த செஸ்ட் ரவுண்டு கீழே இறக்கம் வருது பார்த்திங்களா, உயரம், அதை மட்டும் நம்ம அவங்களுக்கு ஏற்றவாறு நம்ம வச்சிட்டோம் அப்படின்னாக்கா பிரச்சனை கிடையாது. அவங்களுக்கு ஏற்றவாறு வைக்கல. இப்போ 32 இன்ச்சு அளவுக்கு உயரம் ஒரு 12 வைக்கிறாங்க அப்படின்னாக்கா அதே ஒரு 40 இன்ச்சு அளவுக்கு இருக்கிறவங்களுக்கு வைக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு மார்பு அளவு பத்தாது. அப்போது உங்களுக்கு வேறு மாதிரி தான் வைக்கணும். இதில் மட்டும் நீங்கள் மாற்றி வச்சிட்டிங்க, அதை சரி செய்ய முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக முடியாது. ஆனால் மற்றபடி வேறு ஏதாவது ஃபால்ட்டுன்னா கண்டிப்பாக நம்மளால் பிரித்து செய்ய முடியும்.
இருந்தாலும் ஃப்ரெஷ்ஷாக நம்ம ஸ்டிச் பண்ணுற மாதிரி வந்து பிரித்து செய்கிறதுல வந்து அந்தளவுக்கு வருமானு கேட்டால் கொஞ்சம் கஷ்டம்தான், இருந்தாலும் பண்ணி கொடுக்க முடியும் இல்லைங்களா? அப்படி இருக்கும்போது நம்மளை இந்த ஃபீல்டில் வந்து இந்த ப்ளவுஸ் நம்ம ஸ்டிச் பண்ணுறதுல இந்த அளவுக்கு நம்மளால் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க முடியுதுன்னாக்கா, நம்ம வந்து சின்ன சின்ன மிஸ்டேக் கூட நம்ம ப்ளவுஸ் தைக்கிறதுல வந்து வந்தது கிடையாது. நான் வந்து இதை பெருமைக்குன்னா நான் சொல்லலை. இன்றைக்கும் நம்மக்கிட்ட வந்து கஸ்டமர் வந்து சொல்கிறது ஒரே ஒரு வார்த்தை என்னென்னா, சீக்கிரமாக தைச்சி கொடுக்குறாங்க. ஃபஸ்ட்டு காரணம் அதுதான். இப்போ கூட பக்ரீத்துக்கு துணி வந்தது. எல்லாமே வந்து நாளன்னைக்கு பக்ரீத்னா ஒரே ஒரு நாள் எனக்கு பக்கத்தில் வச்சுக்கிட்டு எனக்கு வந்து துணி எடுத்துன்னு வந்து கொடுத்துருந்தாங்க. ரெகுலர் கஸ்டமர். அவங்கக்கிட்ட நம்ம என்ன சொல்கிறது? இப்போ நான் அப்போது வந்து அவங்க என்கிட்ட கொடுக்கும்போது ஸ்கூல் யூனிஃபார்ம் ஸ்டிச் பண்ணிகிட்ருக்குறேன். ஸ்கூல் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இல்லையா? எல்லாருமே ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி 2 நாளைக்கு முன்னாடி தான் வந்து எனக்கு துணி வந்து யூனிஃபார்ம் கொடுக்க ஆரம்பித்தாங்க. அப்போ நான் அதையும் பார்த்துட்டு இருந்தேன், பக்ரீத்து துணியும் தைச்சிட்டு இருந்தேன். ப்ளஸ் வந்து 6ஆம் தேதி 8ஆம் தேதி முகூர்த்தத்துக்கு துணி வந்திருக்கு. அப்போ பார்த்துக்கோங்க, நான் வந்து வீட்டில் தான் இருக்கிறேன்னு பேர். ஆனால் நம்ம கடையில் ஸ்டிச் பண்ணுறத விடவே எனக்கு வேலை வந்து வந்துக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் நான் வந்து அதை எதுவுமே பெருசாக எடுத்துக்காமல் நம்ம என்றைக்குமே பிஸியாக இருந்தோம் அப்படின்னா நமக்கு வந்து வீட்டில் 1008 டென்ஷன் இருக்கும். யாராச்சும் ஏதாவது ஒரு குறைச்சல் கொடுப்பாங்க. அதையுமே நம்ம மைண்டில் போட்டு குழப்பிக்கிட்டு நம்மளால் நிம்மதியாக ஒரு வேளை சாப்பாடு சாப்பிட முடியாமல், தூக்கம் இல்லாமல் 1008 டென்ஷனில் நானுமே ஒரு காலத்தில் இருந்தது உண்டு. இப்போது இந்த வேலை எனக்கு எந்தளவுக்கு வந்து பிஸியாக இருக்க என்னோடய அது எதையுமே என்னுடைய மைண்டுக்கு நான் கொண்டு போகிறதே கிடையாது. என்னுடைய வேலை தான் ஃபஸ்ட்டு முக்கியத்துவம். என்னுடைய வேலைக்கு நான் வந்துட்டேன் அப்படின்னாலே கண்டிப்பாக சொல்கிறேன், எனக்கு வந்து அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமாகவே தெரியாது. நான் அதை வந்து மைண்டில் எடுத்துக்க மாட்டேன். என்னுடைய வேலைக்கு மொத்தம் நான் இம்பார்ட்டன்ட் அதிகமாக கொடுப்பேன். அப்படி இருக்கும்போது என்னுடைய வேலையை வந்து பெண்டிங் வைக்காமல் பிளான் பண்ணி நான் பண்ணிவிடுவேன். நைட்டு நான் தூங்குறது 12, 1 மணி வரைக்கும் கூட நான் தைப்பேன், காலையில் உக்காந்தேன் அப்படின்னாக்கா. அப்போது நான் இதில் எனக்கு கிடைக்கிற டைம் எனக்கு ரெஸ்ட்டுன்னு பார்க்க போனால், நைட்டு நான் தூங்குறேன் பார்த்தீங்களா, ஒரு மணிக்கு நான் படுக்கிறேன் அப்படின்னா ஒரு 6:30க்கெலாம் எழுந்திரிச்சிடுவேன். தம்பி 7 மணிக்கெலாம் வந்து ஸ்கூலுக்கு போகிறாரு, 10th சின்னவர். அதனால் காலைல டிஃபன் செஞ்சு கொடுத்து அனுப்பணும். இட்லி ஊற்றிட்டு சட்னி அரைச்சி கொடுத்துட்டேன் அப்படின்னாக்கா அவர் எடுத்துகிட்டு போயிடுவார். மதியம் ஸ்கூல்லேயே சாப்பாடு. அப்போது ஈவினிங் வந்து வீட்டில் வந்து சாப்பிடுவார். எனக்கு இது போல் வந்து தூக்க டைம் நான் தூங்குறேன் பார்த்தீங்களா, அதுதான். அப்போது நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணாமல் எதையுமே நம்மளால் சாதிக்க முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. நமக்குமே சரி தான், வீட்டில் வந்து நமக்குமே வந்து ஒரு மரியாதை கொடுக்குது அப்படின்னா நம்மளுடைய வேலையில் நம்ம சம்பாதிக்கிற பணத்தை வச்சு தான் நமக்கான மரியாதையும் நமக்கு கிடைக்கும். அப்போ அந்த வேலையை வந்து நம்ம இன்னும் ஸ்ட்ராங்காக ஆக்கிக்க பார்க்கணும். நம்ம இப்போ சொன்ன வீடியோவில் சொன்ன எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை ஃப்ரெண்ட்.